فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன எபிசோட் நம்பர் 6 அதில் பேசியிருந்தேன். என்ன விஷயம் என்றால், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற விஷயத்தை நாம் ஆரம்பித்திருந்தேன். அதில் இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற இந்த வாசகம், இந்த வார்த்தை எத்தனை ஆண்டு காலமாக இருக்கின்றது என்பதை நிச்சயமாக நீங்கள் தமிழர்கள் யாவரும் அறிவார்கள். எந்த அறிவுள்ள மனிதர்கள் பேசினாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற விஷயத்தில்தான் உறுதியாக நிற்பார்கள். அறிவுள்ள மக்கள், அறிவுள்ள மனிதர்கள் இப்படிதான், உண்மையை தெரிந்தவர்கள் இப்படிதான் பேசுவார்களே தவிர, பலவிதமான மக்கள் பலவிதமான கடவுள்கள் என்று ஒரு காலம் பேச மாட்டார்கள். இப்ப இந்த வாசகம் எங்கேந்து வந்தது என்றால், இந்த குரானில் பார்த்தால் ஒரே இறைவன் தான். நீங்கள் ஒரே குலமாக ஒரே தீனில் இருங்கள், ஒரே வழியில் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இது குரானுடைய வார்த்தைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வார்த்தைக்கும் எப்படி சேர்ந்து இருக்கின்ற, எந்த வேறுபாடு இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். மனிதர்கள் குலம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் உங்களுடைய இறைவனை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த குரானில் மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை தெளிவாக அதில் சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வாகிய இறைவன் குறிப்பிட்டிருக்கின்றான். மண்ணால் இந்த மனிதனை படைத்து பின்னர் தன்னுடைய ஆவியிலிருந்து, ரூஹிலிருந்து ஊதிய பொழுது அவன் மனிதனாகிவிட்டான். இது குரான்ல அல்லாஹ் சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட். இந்த குரான் புத்தகம் என்ன சொல்லுகின்றது என்பதை தான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். நானாக எதையும் சொல்லவில்லை. இவை சரிதானா, உண்மைதானா என்று பார்ப்பதுதான் மனிதர்களுடைய வேலை. உண்மையாக்குவதுதான் உங்களுடைய கடமை என்று அல்லாஹ் இந்த குரானில் சொல்லியிருக்கின்றான். இந்த விஷயத்தில் தான் நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட இறைவன் உண்மைதானா, இவன் தான் உண்மையான இறைவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு முழு ஆசையுடன் ஆராய்ச்சி செய்து கொண்டும் அது கிட்டத்தட்ட வெற்றியும் அடைந்து விட்டேன். இந்த குரானில் சொல்லப்பட்ட அல்லாஹ் என்கிற இறைவன் தான் உண்மையான இறைவன். அவன் ஒருவன் தான். அவனுக்கு தவிர வேறு எதுவும் இணை துணை கிடையாது. ஒரே ஒரு இறைவனை தவிர வேறு எந்த தெய்வங்களும் இறைவனும் கடவுளும் காட் எதுவுமே கிடையாது என்பதை நான் திட்டமாக அறிந்து கொண்டேன். இந்த குரானை ஓதி அதை சிந்திக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். சிந்தித்து புரிந்து கொண்டேன். நான் புரிந்து கொண்டது அவ்வளவுதான். இனி ஒவ்வொரு மனிதனும் அது உண்மைதானா என்று நிரூபித்து அதன் பின் செயல்பட வேண்டும். நான் சொல்லுவதை யாரும் கேட்க முடியாது, கேட்கவும் முடியாது, செய்து காட்டவும் முடியாது. அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு இந்த குரானை கொடுத்திருக்கின்றான். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மைதான் என்பதை நீங்கள் சரிபார்த்து அது உண்மை என்று நிரூபிப்பதுதான் உங்களுடைய வேலை என்று அது குறிப்பிட்டிருக்கின்றான். ஆனால் எவரும் இந்த குரானை தொட்டதும் இல்லை, படித்ததும் இல்லை. அது தொடாமலேயே இன்று வரை இருக்கின்றது. அது என்ன சொல்லி இருக்கிறது என்று ஆசையுடன் படித்து பார்த்த பிறகு புதிய புதிய எண்ணங்களும் புதிய புதிய சிந்தனைகளும் வர வர அதை ஒழுங்காக சிந்தனை செய்து, இது குறிப்பிடப்பட்ட அல்லாஹ் என்ற இறைவன் தான் உண்மையான இறைவன் என்று நம் முடிவுக்கு நான் வந்துள்ளேன். மற்றவர்கள் எப்படி எனக்கு தெரியாது. இப்பொழுது
இவ்வாறு மனிதன் படைக்கப்பட்டான். முதல் மனிதன் ஆதம் என்று இந்த குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆதம் மனிதனை யாரெல்லாம் குர்ஆனை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சுலபமாக சொல்லுவார்கள், ஆதம் முதல் மனிதன் ஆதம் ஆதம் என்று சொல்லுவார்கள். இதே கிறிஸ்துவ மக்களும் ஆதம் தான் முதல் மனிதன் என்று அவர்களும் கூறுகின்றார்கள். இஸ்ரேலி மக்கள் யூதர்களும் ஆதம் தான் முதல் மனிதன் என்றும் அதில் கூறப்படுகிறது. இப்பொழுது இந்த 3 புத்தகங்களை கொண்டவர்கள் ஆதம் தான் முதல் மனிதன், இறைவனால் படைக்கப்பட்டவன் என்று கூறுகிறார்கள் அந்த புத்தகத்தின் வாயிலாக. இப்பொழுது அடுத்தது பௌத்த மதம் வந்தது. அதில் மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை பற்றி எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னால் நல்லது. மனிதன் முதல் மனிதன் யார், அவன் படைக்கப்பட்ட விதம் எப்படி என்பதை நீங்கள் தான் தெளிவாக மக்களுக்கு கூற வேண்டும். அதேபோல் சீக்கிய மக்கள், அதேபோல் நம்ம இந்து மகா மக்கள், இந்து மகாஜனங்கள், இந்திய மக்கள், அவர்களும் முதல் மனிதன் யார், அவன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை அவர்கள் அவர்களுடைய வேத புத்தகத்தை படித்து சொல்லலாம். இது ஆராய்ச்சியின் பக்கமாக போய்கொண்டிருக்கின்ற பேச்சு தவிர தப்பு தவறு கண்டுபிடிப்பதற்காக கிடையாது. நீ சொல்லுவது சரி, நான் சொல்லுவது சரியா, நீ சொல்றது தப்பு, நான் சொல்றது தப்புன்னு சொல்றதுக்காக இது இடம் கிடையாது. எல்லோர் கையிலும் புத்தகம், வேத புத்தகம் இருக்கின்றது. இந்த வேத புத்தகத்தின் வாயிலாக இதன் மூலமாக மக்களுக்கு அறிவியுங்கள், மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை, யாரால் படைக்கப்பட்டான் என்பதையும், முக்கியமான விஷயம் யாரால் படைக்கப்பட்டான், எப்படி படைக்கப்பட்டான் என்பதை நீங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். இது எந்த காரணத்துக்காக இந்த விஷயம் எடுத்திருக்கின்றேன் என்றால், எந்த மனிதனுக்கும் இன்று வரை கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியாது. தெரியாத கடவுளை கடவுள் என்று வைத்து கொண்டும் அதன் பின்னால் எந்த உண்மையை இருக்கின்றது என்று அறியாமல் ஒரு கடவுள் கூட்டத்தினருக்கு மற்ற கடவுள் கூட்டத்திற்கு மகத்தான சண்டைகள், விவாதங்கள், குரோதங்கள் எல்லாம் ஏற்பட்டு இன்று வரை உலகம் முழுவதும் இதே தொழிலாக போய்விட்டது. வேண்டாம் இந்த வேலை. நம் உண்மையான இறைவனை கண்டுபிடிப்போம், பின்னர் அதனை பற்றி விவாதிப்போம் உண்மைதானா என்று. இந்த எண்ணத்தோடு வரக்கூடிய இதுவரை ஒருத்தர் வரவில்லை. காரணம், அவர்கள் கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியாது. கடவுளை பற்றி எந்த விஷயம் தெரியாதனால இந்த விவாதத்திற்கு வரவே மாட்டார்கள், சொல்லவும் மாட்டார்கள். விவாதம் தேவையில்லை, தாராளமாக மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். இந்த விஷயத்தை பற்றி, கடவுள் விஷயத்தை பற்றி மக்களுக்கு உண்மையான விஷயத்தை சொல்லலாம். இப்பொழுது இந்த மனித குலம் படைக்கப்பட்ட பின்னர் அந்த முதல் மனிதனுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை கற்றுத்தருகின்றான். அவன்தான் இறைவன் என்றும் அறிந்து கொண்டார். இனி அந்த குர்ஆனில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறார், அந்த மனிதன் நல்ல ஒரு நிலையிலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டான். பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் மனிதனுக்கு தெரியும் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று தெரியும். முதல் பெண்ணுக்கும் தெரியும் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று தெரியும். அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கும் தெரியும் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று 2 பிள்ளைகளுக்கும் தெரியும். மொத்தம் 4 பேர். இந்த உலகத்திலேயே ஜனத்தொகை 4 பேர். 1 ஆதம், அவர் மனைவி, அவர் 2 பிள்ளைகள். இதிலிருந்தான் ஆரம்பமாகிறது, மனித குலம் பரவ ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்ல என்னவென்றால், மனிதர்கள் அனைவரும் ஒரே கூட்டத்தினராக தான் இருந்தார்கள். இதை நீங்கள் இந்த குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் சாப்டர் 2 சூரா நம்பர் 2ல
213 213 பாருங்கள். முதலில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினர்தான் இருந்தார்கள். இப்படியாக இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு தோன்றியதை தங்கள் மனதில் வந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு இதன் மூலமாக இந்த காரியம் நடக்கின்றது, இதன் மூலமாக இந்த காரியம் நடக்கிறது என்று கற்பனை செய்து கொண்டார்கள். அந்த கற்பனை செய்து கொண்ட விஷயத்தில் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறுமானால், இதுதான் என்னை காப்பாற்றியது, இதன் மூலமாக தான் நல்ல நன்மை நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு, இது எனக்கு உதவி செய்கிறது என்று எந்த விஷயத்தின் மீது கற்பனை செய்து கொண்டானோ, அந்த கற்பனையையே அவன் மனதில் வைத்து அதன் மீது நம்பிக்கை வைத்து விட்டான். உதாரணமாக சூரியனை பார்க்கின்றான். இதுதான் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு காரணத்திற்காக சூரியனையும் சந்திரனையும் அல்லது கடல் அல்லது உலகம், காற்று, மழை இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து இதுதான் நமக்கு உதவி செய்கிறது, இதுதான் நமக்கு உதவி செய்கிறது என்று அதற்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க ஆரம்பித்தாகிவிட்டான் மனிதன். அவனுக்கு கடவுளை பற்றி எந்த விஷயமும் தெரியாது ஆரம்பத்தில். சரியா? ஆரம்பத்தில் கடவுளை பற்றி யாருக்கு என்ன விஷயம் தெரியாது. தன் கண்ணால் பார்த்தவைகளை பார்த்து பார்த்து மனதில் கற்பனை செய்து கொண்டு இந்த ஒரு பொருள் தான் நம்மளை காப்பாற்றுகின்றது, இந்த ஒரு பொருள் தான் நம்மளை காப்பாற்றுகின்றது என்று அதன் மேல் நம்பிக்கை வைத்து விட்டான். அதுதான் கடவுள் என்று இன்னும் அவன் கண்டுபிடிக்கவில்லை. இது மூலமாக எனக்கு நன்மை கிடைக்கின்றது அப்படி என்று அந்த பொருள் மீது அவன் நம்பிக்கை வச்சுட்டான். இதை ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டா நம்ம காரியங்கள்லாம் நல்லா நடக்கும். இப்படி தான் தோன்றியது. எது தோன்றியது? கடவுளுக்கு பதிலாக மற்ற பொருள்களை எப்படி மனிதன் நம்பி வாழ ஆரம்பித்தான் என்ற விஷயம் இப்படிதான் ஆரம்பமாகிறது. அவருக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. இப்பொழுது அது கடவுள் என்ற விஷயத்தில் மாறுகிறது அவர்களுக்கு. கடவுள் என்னன்னு தெரியாது. இது காப்பாற்றி வருகிறது என்றுதான் ஆரம்பத்தில் மனிதர்கள் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தார்கள். அதன் மீது நம்பிக்கை, ஆசையும் நம்பிக்கையும் வைக்க வைக்க அதனையே அவர்கள் ஒரு காப்பாற்றக்கூடிய பொருளாக நம்பி பல வகையில் அதை வணங்க ஆரம்பித்தார்கள். பல செயல்களில் வணங்க ஆரம்பித்தார்கள். வணங்கம் என்றால் அதன் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள். பின்னர் 4ஆம் வட்டத்தில் கடவுள் என்ற வார்த்தை, காட் என்ற வார்த்தை, தெய்வம் என்ற வார்த்தை யாராவது அங்குள்ள மக்கள், மனிதர்கள் சொல்லியிருக்க வேண்டும். இதுதான் நம்மை காப்பாற்றுது என்று சொல்லியிருக்க வேண்டும். பின்னர் அது கடவுளாகவும் தெய்வமாகவும் பெயரை வைத்து விட்டார்கள். இதுதான் கடவுள், காப்பாற்றக்கூடியது, நமக்கு உதவி செய்யக்கூடிய என்று அப்படியே மாறிவிட்டது. இப்பொழுது இப்படியாக போய்கொண்டிருக்கும் பொழுது மனிதர்கள் தான் தோன்றிய விதத்தில், தான் கற்பனை செய்து கொண்ட விதத்தில் தன் வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கும் பொழுது கண்டதெல்லாம் கடவுள், கொண்டதே கோலம், இருளெல்லாம் பேய், இப்படியாக சம்பிரதாயங்கள், சடங்குகள், ஏமாற்று வேலைகள், சூனிய கருதி மாதிரி விஷயங்கள், நல்லது கெட்டது என்ற விஷயங்களில் அடுக்கடுக்காக இந்த வகையில் அவருடைய அறிவு முன்னேறியது. எந்த வகையில்? தப்பான, தவறான, பொய்யான வாழ்க்கையின் பேச்சின் பக்கம் அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். இப்படியாக போய்கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது 2:213 பார்த்தால் மனிதர்கள் அனைவரும் ஆரம்பத்தில் ஒரே கூட்டத்தினராக இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த சண்டை சச்சரவும் வரல. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, விஷயத்தை நல்லா புரிய வேண்டிய விஷயம். அப்பொழுது எந்த சண்டை சச்சரவும் வரல. இப்பொழுது அல்லாஹ் என்ற இறைவன் நாடுகின்றான், இந்த மக்களை திருத்த வேண்டும்,
இவர்கள்லாம் யார்? எப்படி படைக்கப்பட்டார்கள்? இவர்களெல்லாம் ஆட்சி செய்வது யார்? இவர்களை காப்பாற்றக்கூடியவன் யார்? இவர்களை படைத்தவன் யார்? என்பதை சொல்வதற்காக அந்த கூட்டத்திலிருந்தே ஒரு அறிவுள்ள மனிதனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த மனிதனை நபியாகவும், என்னுடைய செய்திகளை தூது செய்திகளை சொல்வதற்காக தூதரையும் அல்லாஹ் உருவாக்கினான். இப்போ அந்த மனிதர் அந்த இறைவனும் பெற்ற நல்ல வார்த்தைகளையும் உண்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். நல்லாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆரம்ப தினத்தில் எல்லோரும் ஒரே கூட்டத்தினராக இருந்தால் என்ற சண்டை சச்சரவும் இல்லை. ஒரு மனிதர் தோன்றுகிறான். அறிவு வளரதில்லை. எப்படி அறிவு வளர்ந்துக்கிட்டே தான், ஒவ்வொரு விஷயம் வளர்ந்து கொண்டே தான் வருது. அறிவு வளர வளர வர இப்பொழுது ஒரு நல்ல மனிதன் தோன்றிவிட்டு அல்லாஹ் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறான். இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்குண்டான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கின்றான். அந்த மனிதன் ஆண்டவனுடைய பேச்சுக்கு மாறாமல், மனிதர்களுக்கு பயப்படாமல் செய்யக்கூடிய மனிதனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்த அல்லாஹ் நல்ல மனிதன் கிடைத்தார். முதலில் நூஹு என்ற மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவருக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லி, இதையெல்லாம் நீங்கள் வணங்காதீர்கள், உண்மையான இறைவன் ஒருவன் அல்லாஹ் தான், இவனையே வணங்குங்கள் என்று போதனை செய்ய ஆரம்பித்தார். உண்மையை மக்களுக்கு என்னவென்று புரிய வைத்தார். நேற்று வரை மனசு என்ன சொல்லுதோ, மனோ இச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இவர் உண்மையின் பக்கம் திருப்பவே இவர் மீது அந்த மனிதர்கள் பொறாமை கொண்டார்கள். என்ன மனிதனுடைய குணம் எப்படி கேட்ட, நீ என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது, நீ யார் என்னை திருத்துவது, இதுதான் மனிதனுடைய குணம், பிறவி குணம். இது மாற்ற முடியாத குணம். இந்த குணத்தை விட்டுட்டு உண்மையின் பக்கம் எந்த மனிதன் வருகின்றானோ அவனுக்குத்தான் தெரியும் கடவுள் யார் என்பதை அறிய முடியும். அது இல்லாமல் முடியாது. இப்பொழுது சொல்ல சொல்ல இப்பொழுது அவர்களுக்கு பொறாமையும், அந்த மனிதர் மீது பொறாமை வந்துவிட்டது. தன்னை பற்றிய பெருமையும் வந்துவிட்டது. தன்னை பற்றிய பெருமையும் வந்துவிட்டது. எந்த மனிதர் நல்ல உபதேசம் செய்தாரோ அவரை பற்றி பொறாமையும் ஏற்பட்டு விட்டது. கேட்கவில்லை. அவரும் எவ்வளவு சொல்லி பார்த்தார், கேட்கவில்லை. இவ்வாறாக மனித குலத்தை சீர்திருத்துவதற்காக அல்லாஹ் என்ற இறைவன் தூதர்களை அனுப்பி வைத்து தன்னுடைய செய்திகளை மக்களுக்கு சொல்வதற்காகவும் உண்மை விஷயங்களை மக்களுக்கு சொல்வதற்காகவுமே ஏற்பாடு செய்தான். இவ்வாறாக போய்கொண்டிருக்கின்றது. இதுதான் அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயம். பின்னர் பொறாமையின் காரணமாக நல்ல விஷயத்தை ஒதுக்கிவிட்டார்கள், கெட்ட விஷயத்தையே சேர்த்து கொண்டார்கள். பொல்லாதும் இல்லாதும் பொய்யும் சடங்கு சம்பிரதாயம் அது எல்லா விஷயம் சேர்த்து இதுதான் கடவுள், இதுதான் நடந்து கொள்ள வேணும், இப்படிதான் நடந்து கொள்ள வேணும் என்று முற்றிலும் அதிலே இறங்கிவிட்டார்கள். அதில் அவர்கள் சந்தோஷம் அடைந்து விட்டார்கள். இப்படியாக ஒவ்வொரு நபியும் வரும் பொழுது கடைசியில் நபி முகம்மது வந்தார். அவரிடம் அல்லாஹ் இந்த குர்ஆனை கொடுத்து மக்களுக்கு உபதேசம் செய்ய சொன்னான். அவரும் உபதேசம் செய்தார். மனிதர்கள் சொன்னார்கள், நீ கொண்டு வந்த குர்ஆனை நாம் முற்றிலும் நிராகரிக்கின்றோம். மேலும் தௌராத் என்ற வேதம், இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை, அதையும் நிராகரிக்கின்றோம். இயேசுக்கு கொடுத்த பைபிள், இஞ்சில் வேதத்தையும் நிராகரிக்கின்றோம். ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்தக்கூடியதை மொத்தத்தையும் நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று மக்கள் கூறினார்கள் நபி முகம்மதிடம். எதுவுமே வேண்டான்னு சொல்லிவிட்டார்கள். நாங்கள் எதை கும்பிடுகின்றோமோ, எதை வணங்குகின்றோமோ, எதை ஆராதனை செய்கின்றோமோ, எங்களுடைய முன்னோர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதுதான் எங்களுடைய கடவுள் தெய்வம். உன் பேச்சை கேட்க மாட்டோம் என்று நபி முகம்மது, நூஹு நபியிலிருந்து முகம்மது நபி வரை இவ்வாறு அவர்கள் வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள். இப்பொழுது நபி சொல்கின்றார்,
தௌராத்தும் வேண்டாம். யாருக்கு? மோசஸ் கொடுத்த தௌராத்தும் வேண்டாம். இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த தௌராத்தும் வேண்டாம். ஜீசஸ், ஈசா நபி கொடுத்த அந்த புத்தகம் வேண்டாம். இதுவும் வேண்டாம்ப்பா. இந்த குரான் வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து நான் சொல்லுகின்றேன், இந்த குரான் அல்லாஹ்விடமிருந்து வந்த புத்தகம். ஈசா நபி கொடுத்ததும் அல்லாஹ்விடமிருந்து புத்தகம். மூசா நபி கொடுத்ததும் அல்லாஹ்விடமிருந்து வந்த புத்தகம் என்று நான் சொல்லுகின்றேன். இந்த மூன்றையும் நீங்கள் நீக்கிவிடுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து ஒரு புத்தகத்தை கொண்டு வாருங்கள். நல்லா சொல்வதை கேட்டுக்கணும். நபி என்ன சொல்றார்? நான் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்தேன். இப்பொழுது நான் வேண்டாம், என்னுடைய புத்தகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் உங்க கைகளாலே அல்லாஹ்விடமிருந்து ஒரு புத்தகத்தை கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வருவீர்களானால் அதை நான் பின்பற்றுகின்றேன். நீங்க அல்லாஹ்ட்ட வாங்கிட்டு வாங்க ஒரு புத்தகத்தை, அதை நான் பின்பற்றுறேன் என்று நபி மக்களிடம் கூறினார். இதை அவர்கள் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் போய்விட்டார்கள். இதேதான் நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொன்னேன். எல்லா மதத்திலும் ஒன்றா சேருங்க. எல்லோரும் அவர்கள் கடவுளை பற்றி பேசுங்க, மக்களுக்கு பேசுங்க. எந்த கடவுளை யாராலும் ஜெயிக்க முடியாதோ, இதுதான் கடவுள் என்று தீர்மானித்து நீங்கள் அழகான முறையில் எந்த மதத்தினர் பேசி முடிவு செய்துவிட்டார்களோ, அந்த கடவுளை நான் வணங்குகிறேன். அல்லாஹ் வணங்குன்னு சொல்லல. எல்லோரும் பேசுவோம். அவரவர் கடவுளை விவாதிப்போம். உண்மையான கடவுள் எது என்பதை ஒவ்வொரு நிரூபிக்கட்டும். யாரு நிரூபிக்க தவறிவிட்டால், யார் ஜெயித்து விட்டார்களோ, எந்த ஒரு மதம் இதுதான் கடவுள் என்று பூர்ணமாக நிரூபித்து விட்டதோ மற்ற மதங்களுக்கு முன்னால், அந்த கடவுளை எல்லோரும் வணங்குவோமே. அதுதான் உண்மையான விஷயம். கடவுள் எப்படி 1க்கு 2, 3 வைக்க முடியும்? இந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வருவோம். கடவுள் 1ஆ 2ஆ என்பதை எப்படி தீர்மானிப்பது என்பதை அடுத்த இன்னும் வரும் வீடியோக்கள் பார்ப்போம். இப்பொழுது சொல்லுங்கள், நாம் கடவுளை ஒன்றும் தெரியாமல் கடவுள் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கடவுள் விஷயம் ஒன்றுமே நமக்கு தெரியாது, புரியாது. அதை புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் எந்த ஆசை நமக்கு இல்லை, அக்கறையும் கிடையாது. இந்த புத்தகம் ஒன்று சொல்லுகின்றது, நீங்கள் என்னை வணங்க வேண்டும். அப்படி வணங்காவிட்டால் நீங்கள் என்னையே நோக்கி நிற்க வேண்டும், வேறு எதையும் நீங்கள் நம்பக்கூடாது என்று இந்த குரான் சொல்லுகின்றது. அப்படி செய்யாவிட்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் கியாமத்து நாளில், இறுதி நாளில் தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் உங்களுக்கு நரக வேதனை தான் என்று அந்த புத்தகம் கூறுகின்றது. அது உண்மைதானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த குரானை கொடுத்தவன் அல்லாஹ் தான், அவன்தான் உண்மையான இறைவன் என்று எப்பொழுது நீங்கள் தீர்மானித்து விட்டீர்களோ, புரிந்து கொண்டீர்களோ, அப்பொழுதுதான் தெரியும் இந்த வார்த்தை உண்மைதான். உலகம் ஒரு நாள் அழிந்தே தீரும். கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் அது. அல்லாஹ் பேச்சை கேட்டு நடந்தவர்களுக்கு சொர்க்கமும், அல்லாஹ்வை எதிர்த்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நரகமும் கொடுக்கப்படும் என்ற உண்மையை தெரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் என்ற இறைவன் உண்மைதான் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள், புரிந்து அறிந்து கொண்டவர்கள், அவர் மட்டும்தான் இந்த குரானையும் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களையும் முழு மனதோடு நம்புவார்கள். மற்ற யாராலும் நம்ப முடியாது. இதற்கு தேவை, நீங்கள் உங்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை புரிந்து கொள்ளாமல், நீங்கள் படைக்கப்பட்ட விதத்தை புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் இந்த அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியாது. இந்த குரானை புரிந்து கொள்வது மகத்தான கஷ்டமாக ஆகிவிடும். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த மனிதன் எப்படி உதவி செய்கின்றான்
தன்னுடைய இறைவனை அறிந்து கொள்வதற்கு. எந்த வகையில் இந்த மனிதன் உதவி செய்ய முடியும்? தன்னுடைய இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்ள. இதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஒண்ணே ஒன்று சொல்லுகின்றேன். கவனமாக கேட்டுக்கொண்டே வாருங்கள். உங்களுக்கு உயிர் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த உயிர் உங்களுக்கு எப்படி வந்தது? உங்களுடைய உடலில் இந்த உயிரை கொடுத்தவன், ஏற்படுத்தியவன், இந்த உயிரை உங்களுக்காக உண்டாக்கியவன் யார்? அது எப்படி வந்தது என்ற விஷயத்தை முதலில் ஆராயத் தொடங்குங்கள். இதிலிருந்தான் அப்படியே நூலை பிடித்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் இறைவன் யார் என்பதை, உண்மையான இறைவன் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். வேறு எங்கேயும் போக வேண்டாம். உங்களை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், அது போதும். எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள். உண்மையான இறைவனை கண்டுபிடிக்க பாருங்கள். உண்மையான இறைவன் நான் சொல்லுகின்ற இறைவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். முதலில் உங்கள் படைக்கப்பட்ட விதமும் உங்களுடைய உயிர் எப்படி வந்து உங்களுக்கு என்பதையும் முதலில் சிந்திக்க ஆரம்பியுங்கள். இதுதான் உங்களுக்கு சிறந்த வழிமுறை. இதை விட்டுவிட்டு வேறு எந்த வகையிலையும் போய் நீங்கள் உங்கள் இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். மண்ணால் மனிதனை சமைத்து பின்னர் தன்னுடைய ஆவியால் ரூஹுவால் அவன் ஊதிய பொழுது அவன் மனிதனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் தெளிவாக சொல்லுகின்றான். இப்பொழுது எல்லா மதம் விஷயம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்த புத்தகம் சொல்லப்பட்ட விஷயம் உண்மைதானா என்பதை மட்டும் ஆராய்ச்சி செய்யுங்கள். உங்களுடைய புத்தகங்களையும் படித்து கொண்டே வாருங்கள். அதில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் ஆராய்ந்து கொண்டே வாருங்கள். இதுதான் நீங்கள் இறைவனை, உண்மையான இறைவனை அறியக்கூடிய ஒரே வழிமுறையாகும். நீங்கள் பிறக்கும் பொழுது இந்த உயிர் வருகின்றது, சுவாசம் உண்டாகின்றது. அந்த மூச்சு போகிறதும் வர்றது, ஹார்ட் பீட் அடிக்கிறது விடாமல் நீங்கள் இறக்கும் வரை அடித்துக்கொண்டே துடித்துக்கொண்டே இருக்கின்றது உங்களுடைய இருதயம். அந்த இருதயத்துக்கு ஏதாவது களைப்பு, கஷ்டம், டயர்ட்னஸ் ஆயிடுதா? ஏதாவது பலகீனம் ஆயிடுச்சா? துடிச்சிட்டே இருக்குத, எப்படி துடிக்கின்றது? ராவு பகலா நீ உயிரோடு வாழும் வரை அது துடித்துக்கொண்டே பம்பிங் பண்ணிட்டு இருக்கிறது. இது யாருடைய வேலை என்று மட்டும் சிந்தியுங்கள். இந்த வானங்கள், பூமி, சூரியன், நட்சத்திரம், சந்திரன், மற்ற எல்லா கோலங்கள், பூமி, கடல், இதெல்லாம் யாரால் படைக்கப்பட்டிருக்கும் என்ற விஷயத்துக்கு வாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த வானங்களையும் பூமியையும் வீணுக்காக, விளையாட்டுக்காக படைக்கவில்லை என்று இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அப்படி சொல்லும் பொழுது வீணுக்காக படைக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய உபயோகத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்களேன், இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யாராக இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ இந்த குர்ஆன் சொல்லுகின்றது, நான் தான் படைத்தேன் வானங்களையும் பூமியும். வானங்களுக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள அனைத்து பொருட்களும், காற்று, தண்ணீர், மழை, சூரியன், நட்சத்திரம், சந்திரன், இது அனைத்து பொருள்களையும் நான் தான் படைத்தேன் உங்களின் நன்மைக்காக. இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதனை நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டாமா என்று கேட்கிறேன். சிந்திக்க சொல்லுகின்றான் அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியையும் பற்றி. எதையும் கட்டாயப்படுத்தவில்லை இந்த குர்ஆன். அதையும் புரிஞ்சுக்கிறங்க. இந்த குர்ஆனில் கட்டாயம் கிடையாது. அழகான முறை அல்லாஹ் சொல்லுகின்றான். 2:256 2வது அத்தியாயத்தில்
256 சொல்றான். இந்த தீனில், இந்த மார்க்கத்தில், இந்த வழியில், இந்த குர்ஆன் வழியில் எந்தவித கட்டாயம் கிடையாது. பார்த்தீங்களா? இவ்வளவு விஷயத்தை சொன்னவன் கட்டாயம் கிடையாது. நான் கம்பல் பண்ணி இதை படிச்சே தீரணும்னு படி சொல்லல. இதை படி, உண்மையா பொய்யா என்று பார்த்துக்கொள். உண்மையான இறைவனை அறிந்து கொள். அது சொல்லப்பட்ட விஷயம் அனைத்தும் உண்மை. அனைத்தும் நடந்தே தீரும். அது எந்தவித சந்தேகம் இல்லை என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றான். இக முடிவு நாள் ஒன்று. உலகம் ஒரு காலத்து அழிந்தே தீரும். வானம், பூமி அனைத்தும் அழிந்துவிடும். நீங்களும் அழிந்து விடுவீர்கள். இறந்தவர்களே உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் இது உண்மை என்று அந்த குர்ஆனில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள், அந்த ஆயத்துக்கு உண்மைதானா அல்லது வெறும் பேச்சா என்பதை தான் நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக தண்டனை உண்டு என்று குறிப்பிட்டிருக்கின்றான். என் பேச்சை கேட்பாதவர்களுக்கு நிச்சயமா நரக வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அது உண்மைதானா என்பதை நீங்கள் அறிந்த பின்னர் தான் நீங்கள் இந்த இறைவனை நம்புவீர்கள். இவன்தான் உண்மையான இறைவன் என்ற முடிவுக்கு திட்டமாக சந்தேகமில்லாமல் வருவீர்கள். இப்போ இந்த உயிர் எந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்கிறது? எப்படிப்பட்ட இந்த உயிர்? இது யாரால் படைக்கப்பட்டிருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுங்க. எத்தனையோ கடவுள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வையும் சேர்த்து சொல்றேன். அல்லாஹ்வையும் சொல்றேன். நிறைய கடவுள் இருக்கிறாங்க. தெய்வம் இருக்கிறாங்க. எந்த தெய்வம் உன்னை படைத்தது மட்டும் சொல்லுங்க. அல்ல எந்த கடவுள் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லுங்கள். உறுதியாக கூறுங்கள். ஆதாரத்தோடு கூறுங்கள். இங்கு ஆதாரத்தோடு சொல்லி நான் தான் படைத்தேன் அடித்து சொல்லுகின்றான் இந்த அல்லாஹ் என்ற இந்த குர்ஆனில். அதேபோல் வார்த்தை நான் தான் படைத்தேன், அனைத்தை நான் தான் படைத்தேன், நான் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றேன், உங்களையும் நான் தான் படைத்தேன் என்று சொல்லக்கூடிய மற்ற கடவுள்கள், மற்ற தெய்வங்கள் அல்ல மற்ற இறைவன்கள் யாராக இருந்தால் அதையும் நீங்கள் இப்பொழுது மக்களுக்கு சொல்லலாம். இதுதான் உண்மையான கேள்வி. இதை படைத்தது யார்? எந்த ஆண்டவன், எந்த கடவுள், எந்த இறைவன், எந்த தெய்வம் இதை படைத்தது என்றுதான் இப்பொழுது கேள்வி. அதை நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும். இப்படியாக படைப்பை பற்றி சிந்தித்தால்தான் இந்த படைப்பாளன் எவன் இதை படைத்தானோ அந்த இறைவனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பின்ன இந்த படைப்பாளன் தான் உண்மையான இறைவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது இதுவரை நீங்க கேட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு இந்த உயிரை பற்றி, மனிதனை பற்றி விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகின்றேன். நீங்களும் இதை பற்றி சிந்திச்சு பாருங்கள். வானங்கள், பூமி படைப்பு, மனிதனின் படைப்பு, மனிதனுக்கு உயிர் எப்படி உண்டாகியது, இதன் சக்தி என்ன, உயிரின் சக்தி என்ன என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை சொல்லியவரை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிஸ்மில்லாஹ். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பிஸ்மில்லாஹ்.